தேமுதிக விலகிடுச்சு, முதுகில் குத்திட்டார் பழனிசாமின்றத அவருடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சொல்ல நாம் கேட்டோம். இதை தான் சார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னேன். முதுகில் குத்திட்டார், அதே தொழில், அவரை சரி பண்ணவே முடியாது, உங்களுக்கு அதை தான் செய்வார் அப்படிங்கிறத சொன்னேன். அவங்க காதில் வாங்கலை. இன்னொரு எம்பி வர நேரத்தில் ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு நப்பாசையில் இருந்தாங்க. அவங்க உண்மையை பேசிட்டாங்கன்னு எல்லா நியூஸ்லேயும் வந்துச்சு, அதை பார்த்தோம். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஆம்புலன்ஸ் பழனிசாமி இப்போ தேமுதிகவும் வெளியில் போயிடுச்சு. அப்புறம் என்ன பெரிய கூட்டணி வரும் உனக்கு? என்ன கூட்டணி வரும்? பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டிக்கு போய் கூட்டு வந்தால் தான் பாகிஸ்தானில் ஒரு கூட்டணியும் வராது, யாரும் கிடையாது. அங்கே காசு கொடுத்து தான் மக்கள் வராங்கன்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த். அவங்க சொன்னதான் ஃபேக்ட். எல்லா கட்சிக்கும் அதுதான் நிலைமன்றாங்க. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கோ புரட்சி தலைவி அம்மாவுக்கோ கேப்டன் விஜயகாந்துக்கோ காசு கொடுத்தா கூட்டு வந்தோம், மக்களாக வந்த கூட்டம். பழனிசாமியை பார்க்கணுன்னா பிரியாணி கொடுக்கணும், காசு கொடுக்கணும், எல்லாம் கொடுத்தா தான் வரும். அப்புறம் முக்கியமான விஷயம் இன்னொன்று, முருகன் மத்திய அமைச்சர் நயினார் நாகேந்திரன் கூட இந்த ஊரில் இருக்கார், பண்ணையார் எனது நண்பர். அவர் என்ன சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ் அதிமுக பின்தொடர்ந்தால் என்ன தப்பு, அந்த கொள்கைகளை பின்பற்றினா என்ன தப்பு, ஆர்எஸ்எஸ் கொள்கையை தான் அதிமுக பின்பற்றணுன்ற மாதிரி பேசுகிறாரு. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். அவருக்கும் சரி, எங்கள் கட்சியில் உயிர்நாடியாக இருந்த தலைவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கும் சரி, பிஜேபியினுடைய அத்தனை தலைவர்களுக்கும் சரி, ஆர்எஸ்எஸ் கொள்கையை நாங்கள் பின்பற்றணும்னு நீங்கள் சொன்னால் தந்தை பெரியார் வாழ்கன்னு சொல்லுங்கள், திராவிட கொள்கையை நீங்கள் பின்பற்றுங்க, பேரறிஞர் அண்ணா வாழ்கன்னு சொல்லுங்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்கன்னு சொல்லுங்கள், கலைஞர் வாழ்கன்னு சொல்லுங்கள். இதை பின்பற்றணும்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க. அப்புறம் ஆர்எஸ்எஸ் பின்னாடி வர்றதா இல்லையான்றதை நாங்கள் முடிவு பண்ணுறோம். என்னையா தமாஷ் காட்டுறீங்களா நீங்கள்? ஏதாவது அந்த காலத்திலேருந்து எதிரியாக இருந்தது எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் பின்னாடி போகணும்னு சொன்ன பின்னாடி கூட மானங்கெட்டு போய் இந்த பழனிசாமி இது வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. ஆர்எஸ்எஸ் பின்னாடி கூஜா தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்களா நீங்கள்? ஒரு கேவலமான கேள்வி. அதற்கு பதில் சொல்ல யோகியதை இல்லாத அண்ணாமலை. இவர் சொல்றாரு சார், நயினார் என்ற பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்றாரு. இல்லை சார், சார் கூட்டணி ஆட்சின்னு அடிச்சு சொல்றது யாரு? அமித்ஷா. மாற்றவே இல்லை. என்னன்னு நல்ல காலம் ஞாபகம் பண்ணீங்க. நேற்று பார்த்தீங்களா அண்ணாமலை முகம் எப்படி இருந்தது? பழனிசாமியை பார்த்த உடனே எவ்வளோ பூரிப்போட ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு வருங்காலம் எங்கள் நண்பன் முதலமைச்சர் சொன்னாரா? அவர் முகத்தையும் இவர் முகத்தையும் பாருங்கள், இஞ்சி தின்ன குரங்குங்க மாதிரி இருந்தது. ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்துக்க ரெடியாகவே இல்லை. அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருந்துட்டார் நேற்று. அவர் பார்க்கறதுக்கு விரும்பலை, கை கொடுத்து அதை உதறிட்டாரு. அவர் தன்மானத்தோட கொஞ்சம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.